வணக்க நண்பர்களே. 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நாள் கனடாவின் ஒரு நீண்ட நெடுஞ்சாலையின் ஓரத்தில் 22 வயது இளைஞன் ஒருவன் ஓடிக்கொண்டிருந்தான். அவனது முகத்தில் வலி, மூச்சு விடுவதற்கே சிரமம், மார்புக்குள் ஏதோ ஒன்று அழுத்துவது போன்ற உணர்வு. ஆனாலும் அவன் நிற்கவில்லை. ஒரு அடி, மற்றொரு அடி, மீண்டும் ஒரு அடி. அவன் சாதாரணமாக ஓடவில்லை. ஒரு காலை இழந்த உடலுடன் ஓடினான். அவனது இடது கால் ஒவ்வொரு முறையும் தரையை தொடும்போது இயல்பான ஓட்டத்தின் சத்தம் கேட்கவில்லை. செயற்கை காலின் கடினமான ஒலி கேட்டது. அடி இழுப்பு, அடி இழுப்பு. பல மாதங்களாக கனடா மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஒலி அது. ஆனால் அந்த நாள் அவனால் தொடர்ந்து ஓட முடியவில்லை. சாலை ஓரத்தில் நின்ற வாகனத்தில் அவன் ஏற்றப்பட்டான். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். பரிசோதனையின் முடிவு வந்தது. அவனது புற்றுநோய் நுரையீரலுக்கு பரவியிருந்தது. மருத்துவர் சொன்ன முடிவு ஒன்றே, இனி ஓட முடியாது. அந்த இளைஞனின் பயணம் அன்றுடன் நிறுத்தப்பட்டது. ஆனால் அவன் தோற்றுவிட்டானா? அதற்கு பதில் சொல்ல நாம் 3 ஆண்டுகள் பின்னால் செல்ல வேண்டும். அவனுடைய பெயர் டெர்ரி பாக்ஸ். பள்ளி நாட்களில் அவன் மிகச்சிறந்த விளையாட்டு வீரன் அல்ல. கூடைப்பந்தாட்டம் விளையாட வேண்டும் என்பதே அவனுடைய ஆசை. ஆனால் அவன் உயரம் குறைவாக இருந்தது. அவனுடைய திறமையை பார்த்த சிலர் வேறு விளையாட்டை தேர்ந்தெடுக்கலாம் என்று கூறினார். ஆனால் அவன் உடனே விலகவில்லை. அவன் தினமும் பயிற்சி செய்தான். மற்றவர்கள் பயிற்சியை முடித்து சென்ற பிறகும் அவன் மைதானத்தில் தொடர்ந்தான். அவனிடம் மற்றவர்களை விட அதிகமாக திறமை இருந்ததா என்பது தெரியாது. ஆனால் மற்றவர்களை விட நீண்ட நேரம் முயற்சி செய்யும் மனம் இருந்தது. அவனுடைய வாழ்க்கை மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தது. படிப்பு, விளையாட்டு, நண்பர்கள், எதிர்கால திட்டங்கள். ஒரு சாதாரண இளைஞன், சாதாரண வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் அவனுடைய வலது முழங்காலில் கடுமையான வலி தோன்றியது. முதலில் அது விளையாட்டில் ஏற்பட்ட சாதாரண காயமாக இருக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் வலி குறையவில்லை. மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. பின்னர் அவனிடம் சொல்லப்பட்ட ஒரு செய்தி அவனுடைய முழு வாழ்க்கையும் மாற்றியது. அவனுடைய எலும்பில் புற்றுநோய் இருந்தது. அவனுடைய வயது 18. அவனுடைய உயிரை காப்பாற்ற வலது காலை முழங்காலுக்கு மேல் அகற்ற வேண்டியிருந்தது. ஒரு நாளுக்கு முன்பு வரை மைதானத்தில் ஓடிய இளைஞன் அடுத்த நாள் மருத்துவமனையில் ஒரு காலை இழந்தவனாக விழித்தான். ஒரு விளையாட்டு வீரனுக்கு காலை இழப்பது என்பது உடலின் ஒரு பகுதியை மட்டும் இழப்பதல்ல. அவன் நேசித்த ஓட்டத்தை இழப்பது, அவன் பழகிய உடலை இழப்பது, எதிர்காலத்தில் தன்னை எப்படி பார்த்தானோ அந்த உருவத்தையே இழப்பது. அந்த இடத்தில் பலர் உடைந்து போயிருப்பார். ஏன் எனக்கு மட்டும்? இனி என்னால் என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்த கேள்விகள் எந்த மனிதரின் மனதிலும் தோன்றலாம். டெய்ரியும் மனிதன்தான். அவனுக்கும் வலி இருந்தது, பயம் இருந்தது. செயற்கை காலுடன் மீண்டும் நடப்பதே ஆரம்பத்தில் கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் மருத்துவமனையில் இருந்த காலத்தில் அவன் இன்னொரு விஷயத்தை பார்த்தான். அவனை சுற்றி பல புற்றுநோயாளிகள் இருந்தனர். சிறுவர்கள் இருந்தனர், இளைஞர்கள் இருந்தனர், வயதானவர்கள் இருந்தனர். சிலர் சிகிச்சையால் சோர்ந்திருந்தனர். சிலரிடம் நம்பிக்கை குறைந்திருந்தது. டெய்ரி தனது காலை மட்டும் பார்க்காமல் அவர்களுடைய வேதனையும் பார்க்க தொடங்கினான். அப்போது அவனுடைய வாழ்க்கையின் கேள்வி மாறியது. எனக்கு ஏன் இது நடந்தது என்பதிலிருந்து இதற்காக நான் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியாக மாறியது. அந்த ஒரே ஒரு கேள்விதான் அவனை மருத்துவமனையிலிருந்து கனடாவின் நெடுஞ்சாலைக்கு அழைத்து சென்றது. டெய்ரி ஒரு திட்டத்தை உருவாக்கினான். கனடாவின் ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரை வரை ஓட வேண்டும் என்பது. புற்றுநோய் ஆராய்ச்சிக்காக பணம் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு கனடியரும் ஒவ்வொரு $1 கொடுத்தால் மிகப்பெரிய தொகையாக திரட்ட முடியும் என்று அவன் நம்பினான். ஆனால் அந்த திட்டத்தில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அவன் ஒரு காலை இழந்திருந்தான். இயல்பாக நடப்பதே கடினம். அவன் எப்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓட முடியும்? டெய்ரி அதற்கான பதிலை மேடையில் நின்று பேசவில்லை. அவன் பயிற்சியை தொடங்கினான். செயற்கை காலுடன் ஓடும் போது உடலின் 2 பக்கங்களும் ஒரே மாதிரி இயங்காது. ஒரு அடி இயல்பானது, அடுத்த அடி செயற்கையானது. ஒவ்வொரு அடியிலும் உடலுக்கு அதிர்ச்சி, தோளில் உராய்வு, வலி, சில நேரங்களில் காயம். ஆனாலும் அவன் தொடர்ந்து பயிற்சி செய்தான். பெரிய கூட்டம் இல்லை, கைதட்டல் இல்லை, செய்தியாளர்கள் கூட இல்லை, புகழும் இல்லை. அவனும் அவனுடைய செயற்கை காலும் நீண்ட சாலையும் மட்டுமே. நாம் ஒருவருடைய வெற்றியை பார்க்கும்போது மக்கள் கைதட்டிய நாளை பார்க்கிறோம். ஆனால் மக்கள் கவனிக்காத நாட்களில் அவர் என்ன செய்தார் என்பதை மறந்து விடுகிறோம். டெய்ரியின் உண்மையான பயணம் மக்கள் அவனை அறிந்த நாளில் தொடங்கவில்லை. யாரும் பார்க்காத போது வலியுடன் அவன் எடுத்த முதல் பயிற்சி அடியில் தொடங்கியது. 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள் கனடாவில் கிழக்கு பகுதியில் உள்ள கடற்கரையில் டெய்ரி தனது பயணத்தை தொடங்கினான். அவனுடைய கனவு நாட்டை முழுவதும் கடந்து மேற்கு கரையை அடைவது. அட்லாண்டிக் கடலின் நீரை எடுத்துச் சென்று பயணத்தில் முடிவில் பசிபிக் கடலில் சேர்க்க வேண்டும் என்ற அடையாள எண்ணமும் அவனிடம் இருந்தது.
ஆனால் ஆரம்ப நாட்களில் அவனை வரவேற்க பெரிய கூட்டம் இருக்கவில்லை. சில இடங்களில் அவன் யார் என்பதை மக்களுக்கு தெரியவில்லை. சாலையில் வாகனங்கள் கடந்து சென்றன. மழை பெய்தது, குளிர் தாக்கியது, காற்று எதிராக வீசியது. சில நாட்கள் அவனை பார்க்க சிலர் மட்டுமே வந்தனர். ஆனாலும் அவன் காலையில் எழுந்து ஓடினான். ஒரு நாள் மட்டுமல்ல, 2 நாட்கள் மட்டுமல்ல, வாரக்கணக்கில், மாதக்கணக்கில், ஒரு நாளில் ஏறத்தாழ ஒரு முழு நீண்ட தூர ஓட்டத்திற்கு இணையான தொலைவு. காலை உடல் வலித்தாலும் ஓடினான். மாலை மழை பெய்தாலும் ஓடினான். செயற்கை காலின் காரணமாக தோளில் காயம் ஏற்பட்டாலும் ஓடினான். ஏனென்றால் அவன் தனக்காக ஓடவில்லை, மருத்துவமனையில் பார்த்த முகங்களுக்காக ஓடினான். வலியால் படுக்கையில் இருந்த குழந்தைகளுக்காக ஓடினான். அவர்களுக்கு சிறந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓடினான். இதில் தான் நோக்கத்தின் சக்தி இருக்கிறது. நாம் நமக்காக மட்டும் ஒரு காரியத்தை செய்யும் போது சோர்வு வந்தால் விலகிவிடலாம். ஆனால் நம்மை விட பெரிய காரணத்திற்காக செய்யும் போது அதே சோர்வுக்குள் இன்னும் ஒரு அடி எடுக்க முடியும். நாட்கள் செல்ல செல்ல மக்கள் டைரியை கவனிக்க தொடங்கினர். சிறிய கூட்டங்கள் பெரிய கூட்டங்களாக மாறின. சாலையின் இருபுறமும் மக்கள் நின்றனர். குழந்தைகள் கைகளை அசைத்தனர். புற்றுநோயால் உறவுகளை இழந்தவர்கள் கண்ணீருடன் அவனை வரவேற்றனர். சிலர் சிறிய நாணயங்களை வழங்கினர். சிலர் தங்களால் முடிந்த தொகையை வழங்கினர். ஒரு காலை இழந்த இளைஞன் ஒரு முழு நாட்டை ஒரே நோக்கத்தின் கீழ் இணைக்க தொடங்கினான். ஆனால் புகழ் வந்த போதும் அவனுடைய நோக்கம் மாறவில்லை. அவனுடைய தனிப்பட்ட செல்வம் தேவையில்லை. தன்னை பெரிய வீரனாக மக்கள் நினைக்க வேண்டும் என்பதும் அவனுடைய குறிக்கோள் இல்லை. ஒரு புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான நிதி அதிகரிக்க வேண்டும், அதுதான் அவனுடைய ஓட்டத்தின் காரணம். அவன் ஒவ்வொரு நாளும் ஓடினான். சாலைகள் மாறின, நகரங்கள் மாறின, வானிலை மாறியது, அவனை பார்க்கும் மக்களின் எண்ணிக்கை மாறியது. ஆனால் அவனுடைய அடி மட்டும் மாறவில்லை. அடி இழுப்பு, அடி இழுப்பு. அந்த ஒளி ஒரு நாட்டின் நம்பிக்கையின் ஒளியாக மாறியது. 143 நாட்கள், 5373 கிலோமீட்டர்கள். இவ்வளவு தொலைவை கடந்த பிறகுதான் நாம் காணொளியில் ஆரம்பித்த பார்த்த நாள் வந்தது. டைரிக்கு மார்பு வலி ஏற்பட்டது. மூச்சு விட முடியவில்லை. புற்றுநோய் நுரையீரலுக்கு பரவி இருந்தது. அவனுடைய உடல் இனி தொடர முடியவில்லை. அவன் ஓட்டத்தை நிறுத்த வேண்டியிருந்தது. அவன் நாட்டின் மறுபுற கரையை அடையவில்லை. அவன் எடுத்துச் சென்ற கடல் நீரை மற்றொரு கடலில் சேர்க்கவில்லை. வரைபடத்தில் பார்த்தால் அவனுடைய பயணம் முழுமையடையவில்லை. அப்படியென்றால் டைரி தோற்றுவிட்டானா? வெற்றி என்பது தொடங்கிய திட்டத்தை முழுமையாக முடிப்பது மட்டுமென்றால் அவன் தோற்றவன். ஆனால் ஒருவரின் முயற்சி அவர் நிறுத்திய இடத்திற்கு பிறகும் ஆயிரக்கணக்கான மக்களால் தொடரப்பட்டால் அதை எப்படி தோல்வி என்று சொல்ல முடியும்? டைரி ஓடுவதை நிறுத்திய பிறகும் மக்கள் அவனுடைய நோக்கத்திற்காக ஓடத் தொடங்கினர். பணம் தொடர்ந்து திரட்டப்பட்டது. அவன் எதிர்பார்த்த ஒவ்வொரு கனடியரிடமும் இருந்து $1 என்ற இலக்கும் நிறைவேறியது. ஒரு மனிதனின் கால்கள் நின்றன. ஆனால் அவன் தொடங்கிய பயணம் நிற்கவில்லை. 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் நாள் டைரி பாக்ஸ் உயிரிழந்தார். அவருக்கு வயது 22 வயது. நம்மில் பலர் அந்த வயதில் வாழ்க்கை எப்படி தொடங்குவது என்று யோசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் டைரி தனது வாழ்க்கையின் குறுகிய காலத்துக்குள் ஒரு முழு நாட்டின் சிந்தனையை மாற்றியிருந்தார். அவர் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது இன்று முக்கியமாக நினைவில் இல்லை. அவர் வாழ்ந்த ஆண்டுகளுக்குள் என்ன செய்தார் என்பதுதான் நினைவில் இருக்கிறது. இதுதான் டைரியின் கதை. நம்மிடம் கேட்கும் மிக கடினமான கேள்வி, நம்மிடம் என்ன இல்லை? பணம் இல்லையா? நேரம் இல்லையா? வசதி இல்லையா? உடல் வலிமை குறைவா? மக்கள் நம்மை நம்பவில்லையா? இவை அனைத்தும் உண்மையான சிக்கல்களாக இருக்கலாம். அவற்றை சிறிதாக நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்மிடம் இருப்பதை வைத்து இன்று எடுக்கக்கூடிய ஒரு அடி என்ன? அதுதான் முக்கியம். டைரி தனது காலை இழந்த பிறகுதான் ஓடத் தொடங்கினார். அவருடைய வாழ்க்கை எளிதாக இருந்தால் அவர் முன்னேறவில்லை. வாழ்க்கை கடினமாக மாறிய போது அவர் வலிக்கு ஒரு பொருள் கொடுத்தார், முன்னேறினார். நண்பர்களே, ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருப்பது அல்ல, உற்சாகம் இல்லாத நாளிலும் நம்முடைய காரணத்தை மறக்காமல் இருப்பது. தைரியம் என்பது பயமே இல்லாமல் இருப்பது அல்ல, பயம் இருந்த போதும் அடுத்த அடியை எடுப்பது. வெற்றி என்பது எப்போதும் இறுதிக்கோட்டை அடைவது அல்ல, சில நேரங்களில் நம்மால் அடைய முடியாத இறுதிக்கோட்டை நோக்கி நம்மை பார்த்து இன்னும் 1000 பேர் ஓடத் தொடங்கும்படி செய்வது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கி நிறுத்திய ஏதாவது ஒன்று இருக்கலாம். படிப்பு, உடற்பயிற்சி, ஒரு தொழில் முயற்சி,
முயற்சி, ஒரு திறமை, ஒரு கனவு. இன்று முழு பயணத்தையும் நினைத்து பயப்பட வேண்டாம். 5373 கிலோமீட்டரை நினைக்க வேண்டாம். அடுத்த ஒரு அடியை மட்டும் நினையுங்கள். இன்றைக்கு செய்யக்கூடிய சிறிய செயல், ஒரு பக்கம் படிப்பது, ஒரு விண்ணப்பத்தை அனுப்புவது, 10 நிமிடம் பயிற்சி செய்வது, ஒரு தவறுக்கு பிறகு மீண்டும் தொடங்குவது. அந்த ஒரு அடி சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் எந்த பெரிய பயணமும் சாதாரணமாக தோன்றிய ஒரு அடியில் தான் தொடங்கியது. டெய்ரி பாக்ஸ் தொடங்கிய ஓட்டத்தை அவருடைய உடலால் முடிக்க முடியவில்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகும் உலகில் பல பகுதிகளில் மக்கள் அவரது பெயரில் ஓடுகின்றனர். அவர் இறுதிக்கோட்டை அடையவில்லை, ஆனால் அவர் எடுத்த ஒவ்வொரு அடியும் இன்னும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உங்கள் பாதையை கடினமாக இருந்தால் உடனே உங்களை தோற்றவன் என்று அழைக்காதீர்கள். வேகம் குறையலாம், ஓய்வு தேவைப்படலாம், பாதை மாறலாம். ஆனால் உங்கள் காரணம் இன்னும் உயிருடன் இருந்தால் பயணம் முடியவில்லை. இன்று பெரியதாக எதையும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் நிறுத்திய இடத்திற்கு செல்லுங்கள், ஆழமாக மூச்செடுங்கள், பிறகு இன்னும் ஒரே ஒரு அடி எடுங்கள். நன்றி.